ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கைஸ். அதாவது நம்ம யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது ஒன்று வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒன்று லுக்ஸு, இல்லைனா வெல்த்து, கேரக்டரு, அதுக்கப்புறம் பவரு, இல்லைனா நெட்ஒர்க். இந்த 5 விஷயத்தில் வந்து எதையாவது ஒன்று வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி பார்ப்போமா? எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து நிறைய டெக் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸ் போட்டுட்ருக்கிறோம். இப்போ வந்து டேட்டா கவர்னன்ஸ் பற்றி ஒரு ப்ரோக்ராம் நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன். அண்ட் 3 days மேக்ஸும் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாமே என்னோட கோர்சஸ் கைஸ். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த இம்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வரப்போ இதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கைஸ். அதாவது இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க. ஸோ அந்த ஃபோனில் பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு ஒரு ஹார்ஷான ஒரு குரலில் பேசுகிறாரு. ஒரு பணிவாக சில பேர் பேசுவாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே ஜோவியலாக இருப்பாங்க, சில பேர் சீரியஸாக பேசுவாங்க. இப்படி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை வச்சு நீங்கள் மைண்டுக்குள்ளார அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிப்பீங்க. விச் இஸ் பேசிக்லி மென்டல் இமேஜ். அவங்கள பற்றியான ஒரு மென்டல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரைவீங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசுனாங்கன்னு அவங்களுக்கு நீங்கள் பெரிய மீசையை போடுவீங்க, அவங்கள உயரமாக போடுவீங்க, குள்ளமாக போடுவீங்க, பாடி பில்டராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற தொனி இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு மென்டல் பிக்சர் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கைஸ். ஆக்சுவலி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உங்கள் லுக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் பேசுறது, உங்களோட நடவடிக்கை, உங்களோட க்ரூமிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மற்ற விஷயங்கள் வந்து உங்களை பற்றியான மற்ற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொண்டு போய் சேரும். இது தப்பாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம வந்து லுக்ஸாக கேரக்டராக இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா நம்ம கேரக்டரை வச்சு தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ்க்கோ உங்கள் வீட்டுக்கோ நான் வரேன், நான் ஒரு 5 நிமிஷம் உங்கள் கிட்டக்க பேசுகிறேன். 5 நிமிஷத்தில் என்னோட கேரக்டர் நான் என்ன சொல்லிட முடியும், என்னோட கேரக்டர் நீங்கள் என்ன புரிஞ்சிட முடியும்? எப்படி இருந்தாலும் வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மனுஷனும் ஒரு 3 லேயர் to 4 லேயர் மாஸ்க் வச்சுருப்பான். அந்த மாஸ்க் வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க, என்ன வெளியில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஒரு மாஸ்க்கை தான் நான் காட்டுவேன். எனக்கான பர்சனல் ப்ராப்ளத்தையோ இல்லை எனக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இருக்க ப்ராப்ளத்தையோ இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 4 லேயர் தள்ளி தான் என்ன நீங்கள் பார்க்குறீங்க. இதுவே வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வரப்போ என்னோட ஸ்டாஃபுக்கு எனக்கு அப்போ இருந்து சேலரி போட்டிருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தெரியும். அவங்க ஒரு லேயர் பின்னாடி போய் பார்ப்பாங்க. அடுத்தது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்டக்க நீங்கள் போனீங்கன்னா என்னோட பர்சனலாக எனக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியும். இதை தாண்டி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு இருக்கிற லைஃப்லேயே இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் லேயர்ஸோட மல்டிபிள் மாஸ்கோட தான் நம்ம எல்லாருமே வெளியில் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட கேரக்டரை வச்சு ஒருத்தங்க நம்மளை அசஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம கேரக்டரை ரிவீல் பண்ணணும் அப்படின்றதே வந்து சம்டைம்ஸ் வந்து இட் மைட் பேக் ஃபயர். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து நம்மளோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் அன்லாக்கிங் யுவர் கேரக்டர் அப்படின்றது வந்து அன்லாக்கிங் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களை பற்றி கிட்டத்தட்ட வந்து அவங்க ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓ இவன் இவ்வளோதானா, இவனுக்கு இதுதான் பிடிக்குமா, இதுதான் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி டீப்பாக தெரிஞ்சு பழகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து இட்ஸ் பேசிக்லி நாட் அ ரியலி குட் அட்வைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை தாண்டி வந்து எந்தெந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், லுக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து யார் மூலியமாவது ஒரு ப்ராஜெக்டோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை வந்து ஒரு கரியர் விஷயமான ஒரு ப்ராக்ரஸோ இந்த மாதிரி இடத்துல வரப்போ வந்து லுக்ஸ் பிளேஸ் அ வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நான் நிறைய இடத்துல சொல்ல முடியும். ஸோ எஸ்பெஷலி வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாப்பு, சேல்ஸ் ஜாப்பு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்ல சூட்டில் இருப்பாங்க, எப்பவுமே ஃபிட்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஹேர் கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாதம் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் மாதம் நீங்கள் பண்ணல அப்படின்னா முக்கால்வாசி நீங்கள் பிஸ்னஸோ இல்லை கிளைண்ட் ஃபேசிங் ரோலில் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. கிளைண்ட் ஃபேசிங் ரோல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மாதம் ஹேர் கட் பண்ணி அவ்வளோ க்ரூமிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க லுக்ஸ் அவங்கள பற்றியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ அந்த கிளைண்ட் வந்து யோசிப்பான், ஓ இவங்க கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமா, இவன் என்ன வாட்ச் கட்டியிருக்கான், என்ன சூட்டு போட்டிருக்கான். ஏன்னா இப்போ நான் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சேல்ஸ்மேனாக ஒரு கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணுறேன். அந்த கம்பெனி வந்து என்னோட ப்ராடக்ட்டை, என்னோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அங்கே விற்க போகணும். அப்போ போகிறப்ப வந்து நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வாட்ச்சு அண்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை, ஒரு ஷூ பாலிஷே போடாத ஒரு ஷூ பாலிஷ் நான் போட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வறுமை என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போகிறப்ப அந்த கிளைண்ட் என்ன பார்ப்பான்னா, இவன் இவ்வளோ கம்மியான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான், இவனோட ஏழ்மையாக இருக்கிறான் அப்படின்றதுக்கு காரணம் வந்து இவன் கம்பெனிக்கு இவனுக்கு சேலரி பே பண்ண முடியல, இவன் கம்பெனி அப்போனா பணமே மேக் பண்ணல, இவன் ப்ராடக்ட் ஒழுங்காக இல்லை, அதனால தான் இவன் கம்பெனியால் பணம் மேக் பண்ண முடியல இப்படின்றத அவன் ஜட்ஜ் பண்ணிட்டு இவன் கூட நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்போ அந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் போகிறப்ப அந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரெசன்டேஷன் இட் ஷுடன்ட் கிவ் தட் இம்ப்ரெஷன். உங்களோட ப்ரெசன்டேஷன் இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து ஒரு பெரிய அர்மானி சூட் போட்டிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
ப்ரொஃபஷ்னலாக இட் ஷோஸ் ஆஸ் இஃப் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஷோ ஆஸ் இஃப் தட் யூ ஆர் மேக்கிங் கில்லிங் அவுட் ஆஃப் தட் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் சேல்ஸில் நீங்கள் வந்து சூப்பராக ஷைன் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களோட லுக்ஸ் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெல்த்தை வச்சு நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பணத்தை யார் கொடுத்து யார் மல்டிப்ளை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர். ஸோ உங்கள் வெல்த்தை வச்சு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண போகிற ஒரே ஒரு ஆள் வந்து இன்வெஸ்டர் மட்டும்தான். உங்களை நம்பி, உங்கள் கம்பெனியை நம்பி, உங்களோட பிஸ்னஸை நம்பி பணத்தை போடுற இன்வெஸ்டர் மட்டும்தான் வந்து வெல்த்தை நம்பி உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். அவங்க கிட்டக்க மட்டும்தான் உங்கள் வெல்த்தை நீங்கள் ஷோ கேஸ் பண்ணணும். வேறு யார்கிட்டையுமே இல்லை, சொந்தக்காரங்கள்ட்ட இவங்கெல்லாம் யார்கிட்டையுமே உங்கள் வெல்த்தை ஷோ கேஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த சர்க்கிளில் மட்டும்தான் உங்கள் கேரக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். உங்களோட கிளையன்ஸோ இவங்கள்ட்டலாம் வந்து தே ஷுட் சி கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட இமேஜ் என்னவோ அந்த இமேஜ் அவங்க பார்த்தா போதும். கன்சிஸ்டண்ட்டாக இவன்ட்ட ஒரு விஷயம் சொன்னால் அந்த வேலையை செய்வான், ரிலையபிளாக இருப்பான், இவன் எந்த வேலையை கொடுத்தாலும் ப்ராப்பராக டீப் அனலைஸ் பண்ணி பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க தெரியணுமே தவிர உங்களோட கேரக்டர் இதுதான், நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்றதுலாம் உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஃபேமிலி அண்ட் சர்க்கிளுக்கு கேரக்டரை பற்றி தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் யர் கேரக்டர் ஃபார் இம்ப்ரெஷன். ஸோ இதே மாதிரி வந்து பவரை வச்சு யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் யாருக்கு தேவைப்படும், நம்ம சர்க்கிளில் யாருக்கு வந்து பவர் நம்மளை வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு வந்து யூ ஷோ கேஸ் யுவர் பவர். உங்களோட பவர் வச்சு என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தே நோ ஹவு டு யூஸ் த பவர். உங்களோட பவர் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியனாவோ ஒரு ஆண்டர்பனராவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டராவோ ஏதோ ஒன்று இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹூ கேன் யூஸ் யுவர் பவர். இன்னொரு ஆண்டர்பனரோ ஒரு பிஸ்னஸ் பர்சனோ கேன் யூஸ் யுவர் பவர். அவங்க கிட்டக்க யூ கேன் டெல் தம் உங்களோட பவரை வச்சு வாட் யூ கேன் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்ல முடியும். அண்ட் இதே மாதிரி வந்து ஃபைனலி உங்களோட நெட்வொர்க்ன்றது வந்து உங்களோட நெட் ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்னைக்கு 10 கோடீஸ்வரர் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு ஓவர் நைட்ல டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அதுவே உங்கள் கிட்டக்க வந்து லட்சாதிபதி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே 1 மாதம் 2 மாதம் 4 மாதம் 5 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது யார்கிட்ட நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷனர்ஸ். உங்களை சுற்றி வந்து யார் வந்து ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ, ஆண்டர்பனர்ஸ் அண்ட் பீயிங் லைக் ஈவன் கன்சல்டன்ட்ஸ் யார் வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்டக்க வந்து யூ ஷுட் இம்ப்ரெஸ் வித் யுவர் நெட்வொர்க். ஏன்னா நெட்வொர்க் இருக்குது, நெட்வொர்க்கில் வந்து வெல்த் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு யார் வேணும் அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸிக்யூட்டர்ஸ் வேணும். ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் இஸ் பேசிக்லி கைஸ் நம்ம இந்த இடத்துலலாம் வந்து இவங்கள்ட்டலாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வில் கேட்ச் அப் அகைன் another video. Thank you so much and cheers guys.